ஒரு படத்தை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி படம். ரொம்ப நன்றி தலைவா. தலை தலை அஜித் வாழ்க வாழ்க. இல்ல மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லா ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். சூப்பரா இருந்தது. பிஜிஎம் சூப்பரா இருந்தது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. தல ஃபேனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அவரை பார்க்கிறது, ஸ்கிரீன்ல பார்க்கிறதே ரொம்ப அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கு. மியூசிக்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு? நல்லா ஒர்க் இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஒரு ஆஃப்டர் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அஜித் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஹேண்ட்ஸமா இருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. காமெடிலாம் இல்ல, ஃபுல்லி ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. மாசா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. நான் அஜித் ஃபேன். ஸோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருக்கு? ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாவே ஸ்டோரி ஓரியன்டட் தான். டைரக்டர்ஸ் மூவி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த மூவில. ஸ்டோரி அததான் தல அவங்க பொண்டாட்டியை தேடின்னு போறாரு. ஏன்னா அவங்க பொண்டாட்டி கள்ளக்காதலோட இருக்கிறாங்க. அததான் இவரு தேடின்னு போறாரு. ஒன்னு சேரலன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்ல. அதுக்குதான் ஆக்ஷன் கிங் வந்தாரு. நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு தான் அவர் உள்ள பூந்தாரு. மங்காத்தால எப்படி அவர் சடுகுடு விளையாட்டு விளையாடினாரோ இதுலயும் அவர் வந்து சடுகுடு விளையாட்டு விளையாட்டா போல. அந்த சீட்டு முனையில உட்கார முடியல. ஏன் தெரியுமா? அந்த சீட்டு முனை அழுக்கா இருந்தது. அதனால தான் முனையில உட்கார முடியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்த படம். அப்படியே ஒருத்தரும் ஏஞ்சி நிக்கிறாங்க. ஏன்னா இன்டர்வல் இருந்துச்சு, அதனால வெளியே போறதுக்கு. ஏன்னா படம் ஒவ்வொரு சீனும் செதுக்குறாங்க. அப்படியே செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க. அனிருத் இருக்காரு பாரு தல. அனிருத்து சகரீகா சகரீகா அப்படின்னு மியூசிக்கை போட்டு ஆட விட்டாரு ஃபர்ஸ்ட் எல்லாரையும். அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சாரு. இதுக்கப்புறம் நீ ஆடாத, ஃபர்ஸ்ட் பாட்டு ஆடினது போதும், இதுக்கப்புறம் நீ டான்ஸ் ஆடாத. பேக்ரவுண்ட்ல வாசிக்கிறாரு கீபோர்ட்ல வாசி ஈத்துன்னு போறாரு. கார்ல அவரு போறாரு, இவரு போறாரு. எங்கத்தான் போறாங்கன்னு கட்சியில யாருக்கும் தெரியல. எங்கெங்கயோ போறாங்க. படத்தை லாஸ்ட் ஃபைட் சீனை வச்சு போட்டாங்க பாருத்தல. அந்த கிளைமேக்ஸ் பாட்டு, அந்த பாட்டு எனக்கு தெரியல. ஒரு சொட்டு கண்ணீரே ஏதோ வரும் பாருங்க. இந்த பாட்டுல ஃபைட் சீன் ஒன்று வச்சாங்க பாரு. மிரட்டிட்டாங்க. ஒவ்வொரு ஃபைட்டும் கலகிட்டாங்க. வேற மாரி தெரியல, சொல்றதுக்கு வார்த்தையா இல்ல. நீங்களும் உங்க பொண்டாட்டிய பாசமா நேசிங்கடா பாவீங்களா. இது போல உங்க பொண்டாட்டிய விட்டுறாதீங்கடா. அதுதானே இந்த படத்துல அவரு சொல்றாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறாதீங்களா பாவீங்களா. நன்றி, வணக்கம். அழகா போச்சு படம். ரொமான்ஸோட சூப்பரா போச்சு. யாருக்கும் போர் அடிக்கவே அடிக்காது. உண்மையிலே நீங்களே வேணா போய் பாருங்க. நான் டிக்கெட்டே நான் வேற இன்னொரு டிக்கெட் வேற எடுத்துக்கிறேன். சரிங்களா? போலாம். சூப்பரா இருந்ததுங்க. என்ன இருந்தார் காம்போ பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி சூப்பரா இருந்தது. செம்மையா இருந்தது. உண்மையிலேயே சொல்ல போனா சூப்பரா இருந்தது. சாங்ஸ் 3 சாங்ஸ் தாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, 2 பேருக்கும் சண்டை வர சாங்ஸ் ஒன்று, அப்புறம் மேரேஜ் சாங் ஒன்று, அப்புறம் லாஸ்டா நம்ம சாங்கு விடாமுயற்சி சாங். சூப்பரா இந்த 3 சாங்குமே குறைய சொல்ல முடியாது. அன்னி சூப்பரா, பேக் தீம் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. படத்துல எதுவுமே குறைய இல்லை. பேக் தீம் எல்லா மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, தலையோட ஃபைட்டு செம்மையா இருந்தது. அப்படி சொல்ல முடியாது. அர்ஜுன் ஸ்கோப்பு. ஆனா பட் அர்ஜுன் கொஞ்சம் மோஸ்டா எப்படி காமிச்சிட்டாங்க, ஆக்ஷன் கிங்கா காமிச்சிட்டாங்க. தலையை கடைசியில தான் ஆக்ஷன் கிங்கா காமிக்கிறாங்க. அடையம் எவ்வளோ எடுத்துருக்காங்க? ஒரு 500 கோர்ஸ் வசூலாகும் எனக்கு தெரிஞ்சு. தெரியல, மேபி எவ்வளோ வேணா ஆகலாம். அது மக்களை பொறுத்து. படம் பொங்கல் கூட்டிருந்தா நம்ம அடிச்சு சொல்லலாம் 600 கோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா பொங்கல் இது நார்மல் ஐடிஸ். ஆமா, ஏன்னா என்ன சொல்றது, பொங்கல் ரிலீஸ் ஆகியிருந்தா அவங்கள 10 days எல்லா மூவியும் நம்ம ஸ்க்ரீன் தான் ஓடி இருக்கும். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும். இது இப்போ வீக் டே, எல்லா ஒர்க்கிங் டேஸ்ல இருப்பாங்க. வெறும் தலை ரசிகர்கள் தான் வருவாங்க இங்க. மோஸ்டா இப்போ நம்ம இன்டர்வியூ பண்றோம். சில பேர் பேட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் படத்தை பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ப்ரோமோல விட்டுருக்காங்க. மகிழ் திருமணி சார் நிறைய விட்டுருக்காங்க. அஜித் சார் எவ்வளோ இது பண்ணியிருக்காரு 2 வருஷத்துக்காக, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்க அந்த முயற்சிக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு இது கொடுங்க. எதா இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப சூப்பரான இல்லை, நல்லா இருக்கு.
ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னும் எங்கேஜிங்காக போயிருக்கலாம். அர்ஜுன் கேரக்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அர்ஜுனோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் கேரக்டரைசேஷன் வர வைக்கணும். அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசில் நிற்கணும். படத்தில் அஜித் சாரை தவிர வேறு எந்த கேரக்டருமே மனசில் நிற்கல. த்ரிஷா மேடம் உட்பட எந்த கேரக்டருமே எந்த கேரக்டருமே மனசில் நிற்கல. நமக்கு வந்து இப்போ ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குறோம் அப்படின்னா அதில் மிஸ்ட்ரி இருக்கணும், த்ரில்லிங் இருக்கணும். இது ரெண்டுமே மிஸ் ஆகுது. அதனால தான் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை. எல்லா படத்துலயும் மெசேஜ்லாம் எதிர்பார்க்க வேணாம் ப்ரோ. இப்போ நல்லா பார்த்துட்டு வரலாம். என்ன கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களே பேசி தீர்த்துக்கலாம். டக்குன்னு டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி இந்த படம் முடியுது. ஃபேமிலி ஓரியன்டட் தான். அதுல கொஞ்சம் த்ரில்லர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது த்ரில்லிங் ஆகல. ஆமா, த்ரில்லிங் ஆகல. எங்கேஜ் பண்ணல படம். எங்கேஜ் பண்ணல. சாங்ஸ் ஸ்டார்டிங்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்கும் முடிஞ்சிடும். அந்த பத்திக்கிச்சி மட்டும் கிளைமேக்ஸ் தான் வரும். அதான் கிளைமேக்ஸில் இந்த ஒரு பாட்டு வச்சு ஒரு வில்லனை அடித்து ஃபைட்டு வச்சு முடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் தமிழ் சினிமா விட்டு எப்போ போகும்னு தெரில. அது போயிடுச்சுன்னா மேபி தமிழ் சினிமா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஒரு சீனு, அதுக்கு அடுத்தது வந்து அவர் வாக் பண்ணுறது, அதெல்லாம் யூஸ்வல். பட் அதை தவிர்த்து ஒரு ஹைப்பாக இருக்கணும். அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகணும், கெத்தாக இருக்குடா, செம்மையாக. அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வச்சுருக்கலாம் இன்னும் நிறைய. ஏன்னா ஆக்சுவலி வந்து மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். மேக்கிங் இந்த சென்ஸ் அவங்க இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 இயர்ஸா எஃபோர்ட் போட்டிருக்க படம்ன்றதுனால கான்சென்ட்ரேட் கண்டிப்பா பண்ணிருக்கலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன் ஸ்டோரின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி காமிக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அஜித் சார் 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்குற அந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னால ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹைப் சீன்ஸ் கம்மி. இன்னும் வந்து படத்தை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். இது நிறைய இருக்கு. தேவை ஒரு கடத்தல், அந்த கடத்தலை நோக்கி ஒரு படம். சிம்பிளா சொல்லணும்னா டெசர்ட்ல தாங்க படம். அசர்பைஜான்ற டெசர்ட். அந்த இடத்துல வந்து எவ்வளவு நேரம் தான் அந்த டெசர்ட்டே பார்க்கறது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. அதை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கே வந்து போர் அடிக்கும். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து தேவை, கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய சீன்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் ஓவராலா செமையா பண்ணிருக்காரு. அஜித் சார் செமையா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி சார்? ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. விஷுவல் செமையா இருக்கு. விஷுவல்ஸ் சூப்பரா இருக்கு. வெரி இன்ட்ரஸ்டிங் த்ரில்லர். மியூசிக் சூப்பரா இருக்கு. அனிருத் நைஸ். ஓவராலா எப்படி சார்? செம கட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராப்பர் த்ரில்லர் தான். ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல அண்ணா ரெட்ரோவோட மகிழ்ச்சி இது போட்டாங்க. ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்து நார்மலா பாருங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு. நல்லா இருக்கு படம். நான் ட்ரெய்லர் ரெட்ரோ எடுத்து போட்டுருந்தாங்க. நான் வாஸ் ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன். நல்லா இருக்கு. थैंक यू சரியான படம் ப்ரோ. நாளை கூட்டு வாங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எல்லாரும் வாங்க. நல்லா படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. வில்லன்னா அர்ஜுன் தான். அருண் விஜய்க்கான நியூஸ் இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க போய் சஸ்பென்ஸா போய் பாருங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் சஸ்பென்ஸா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நல்லா இருக்கு. என்ன ஆக்ஷன் படத்துல என்ன மாதிரியான தெரிக்க வர்றாங்க ரசிகர்கள் சொல்லுங்க. படத்துல என்ன தெரிவிக்க வர்றாங்கன்னா அஜித் சார் வர எல்லா சீனுமே வந்து எல்லா க்ளோஷனுமே அஜித் சார் தான். உண்மையான நல்லா இருக்கும். நீங்க ஃபுல்லா போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். தலை பொங்கல் இல்லைன்றாங்க, இன்னைக்குதான் தலை பொங்கல். ஒருத்தர் இல்லாம நான் எப்படி பேசுறேன்? ஒருத்தர் இருக்கிறனால தான் நான் இப்படி பேசுறேன். 2 வருஷத்துக்கு அவர் போட்டுறாரு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது தலை படம். ஏன்னா இதை சும்மா வந்து பார்க்க கூடாது, படத்தை பார்க்கணும் உட்காந்து. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. விறுவிறுப்பு கொடுத்துருக்காரு படத்துல. நீங்க படத்தை யாருமே பேச எடுத்துக்கோ. படம் பார்க்காம நான் எப்படி நான் இவ்வளவு நேரம் பேசுவேன்? படம் பார்த்தனால தான் நான் பேசுறேன். இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு ரெண்டும் அந்த அளவுக்கு பாரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு ஆழமா இறக்கி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் எந்த அளவுக்கு பாசமா நேசமா இருக்கணும்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அவரு பொண்டாட்டி கோசம் 8 கோடி கொடுத்திருக்காரு. ஆனா அவ த்ரிஷா என்ன பண்றா? வேற ஒருத்தர் கள்ளக்காதலோட சுத்தி நிக்கிற அவ ஜாலியா. தலைவன் இதான் கதைய, இதான் ஒன்லைன் ஸ்டோரி. அவர் 8 கோடி கொடுக்குறாரு, இவ கள்ளக்காதலோட சுத்துறா. இவ என்ன இது ஒரு நியாயம்? இந்த நியாயத்துக்கு யாரு தீர்வு கேட்பா? அதுக்குதான் தலை வந்து ஒரே கார்ல சேஸ் பண்றாரு. என் பொண்டாட்டி எங்க இருந்துன்னா ஈத்துன்னு வரணும்னு அவளை. அதுக்குதான் அவரு ஓடுறாரு ஒரே கார்ல.
ஆனா இப்போ நானும் போறேன் என் வீட்டுக்கு, என் பொண்டாட்டி செங்கல்பட்டுல இருக்கிறா, அவரை இக்னோர்லான்னு ஒண்ணு இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர் இக்னோர்லான்னு நான் போறேன். ஒவ்வொரு பொண்டாட்டி எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் இந்த படத்துல சொல்றாங்க. இது போல